ஹாய் ஹால் வெல்கம் டு நந்து லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் போன ஆடி வெள்ளி 5வது வெள்ளிக்கு வந்துட்டு ஃபேமிலியோடு போயிட்டு ரேணுகாம்பாள் எங்களோட குலதெய்வம் விழுப்புரம் கோழியனூர் கூட்ரோட்டில் இருக்காங்க. அங்கே போயிட்டு நாங்கள் வந்து குடும்பத்தோடு போயிட்டு பொங்கல் வச்சோம். இது வந்து நான் வந்து கல்யாணம் ஆகிட்டு நான் 4th டைம் போகிறேன் இந்த கோயிலுக்கு. நல்லா இருக்கும், தரிசனம் நல்லாயிருக்கும். யார் போனாலும் வந்துட்டு பூசை கூட வாங்கி சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அனுப்புவாங்க. லேட் ஆனாலும் மற்ற டைமில் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஆடி மாதம் மட்டும் செம்ம கூட்டமாக இருக்கும். அது குலதெய்வ வழிபாடு மட்டும் தான் வருவாங்க. மற்றவங்க வேண்டுதல் இருக்கிறவங்களும் வந்து போவாங்க. நல்ல சக்தி வாய்ந்த சாமி தான். எங்களோட குலதெய்வம் இவங்க தான். நாங்கள் இப்போ ஊர்லேயும் வந்து கோவில் கட்டிகிட்டு இருக்கோம், சொந்த ஊர்லேயும். பட்டு எங்களுக்கு வருஷத்தில் ஒரு டைமாவது இங்கே போயிட்டு பொங்கல் வைக்கிற பழக்கம் இருக்குது. தலைமுறையாக இங்கே தான் வச்சுட்டு இருக்கோன்னு சொல்லிவிட்டு அங்கே தான் கூட்டிகிட்டு போவாங்க. என் கூட நிற்கிறது பார்த்திங்கன்னா எங்களோட நாத்தனார், எங்கள் வீட்டுக்காரோட அக்கா அவங்க. அதுக்கப்புறம் எங்கள் மாமனார், எங்கள் மூத்தாரோட குழந்தைங்க, எங்கள் நாத்தனார் குழந்தைங்க எல்லோரும் போயிட்டு ஜாலியாக பொங்கல் வச்சுட்டு மரத்து நிழலில் வெயிலெல்லாம் இருக்காது, நல்லா ஜாலியாக இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு கெடாலாம் வெட்டி அங்கேயே வந்துட்டு பிரியாணி செஞ்சு சாப்பிடுவாங்க. நிறைய பேர் அங்கேயே வந்து சாப்பாடு செய்வாங்க. கோழியாக இருக்கிறவங்களும் அங்கேயே சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவாங்க. வேனெல்லாம் கொண்டு வந்து அங்கேயே வந்து தார்ப்பாலாம் போட்டு அங்கேயே உட்காந்து செய்வாங்க. உங்களுக்கு வீடியோலேயே தெரியும். நல்லாயிருக்கும். நம்ம ஏதோ பெரிய ஃபேமிலி கூட இருக்கிற மாதிரியே இருக்கும். யாருமே தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்காது. நல்லாயிருக்கும். இதுதான் இந்த வருஷோட பொங்கல் எங்களோட குலதெய்வத்துக்கு. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்திங்கன்னா அது வந்து எங்கள் அம்மா வீட்டோட குலதெய்வம். எங்கள் அம்மா வீட்டோட குலதெய்வம் வீடியோ அது. இது பார்த்திங்கன்னா எங்களோட, அதாவது எங்கள் மாமியார் வீட்டோட குலதெய்வ வீடியோ. இதான் இந்த வருஷத்து பொங்கல். ஆடி மாதம் திருவிழா முடிஞ்சிச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள்.